ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சினிமா நியூஸ் பார்த்திருப்போம், அரசியல் பார்த்திருப்போம், விளையாட்டு பார்த்திருப்போம், உலகத்துல நடக்கக்கூடிய வித்தியாசமான நிகழ்ச்சிகளை பத்தி பார்த்திருப்போம். ஆனா இதுவரைக்கும் நம்ம பார்க்காத கேட்காத ஒரு புதுமையான விஷயத்தை தான் இந்த ஷோல நாம பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். பொதுவா பணக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம கொஞ்சம் இப்படி வியந்து பார்ப்போம். அந்த அளவுக்கு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உலக பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க உலகத்திலே நம்பர் 1 பணக்காரங்களா இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லா வசதிகளும் இருக்கு, அவ்வளோ கோடி கணக்குல சொத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது அம்பானி குடும்பத்தினர். இந்த மாதிரி இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே உலக பணக்காரர்கள். சரி, உலக பணக்காரர்களை விட்டுருவோம். இந்தியாவுல யாரு பணக்காரர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட கூட நாம கேள்விப்பட்டிருப்போம். அதை விட்டுட்டு தமிழ்நாட்டுல யாரு பணக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதை பத்தி ஆராய்ஞ்சிருக்க மாட்டோம். சரி, நான் தமிழ்நாட்டை விட்டுடுறேன். ஒட்டுமொத்த இந்தியால இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சென்னையில அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியாவது அது சம்பந்தப்பட்டவங்க இருப்பாங்க. சோ அந்த மாதிரி சென்னையில இருக்கக்கூடியவங்கல யாரு டாப் 10 பணக்காரர்களா இருக்காங்க அப்படின்றத லிஸ்ட தான் இப்ப நாம பார்க்க போறோம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல, சென்னையில டாப் 10 பணக்காரர்களா? சென்னையில நிறைய பேர் பணக்காரர்களால தானே இருக்காங்க அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்கலாம். சென்னையில நிறைய பணக்காரர்கள் இருக்கலாம். ஆனா இவங்க லட்சங்களை தாண்டி கோடிகளையே லட்சக்கணக்கில் வச்சிருக்கவங்க தான் இவங்க டாப் 10ல இருக்காங்க. சென்னையில அப்படின்னு சொல்லும் போது பெரிய அளவுல இங்க யார் இருக்க போறா? நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, பொலிட்டிக்கல் சிஎம் இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி இருப்பாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் 200-300 கோடிகளுக்கு சம்பளம் மட்டுமே வாங்குறாங்க. அதனால அவங்களோட சொத்து மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அவங்க சென்னையில இருக்கக்கூடிய பணக்கார லிஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்களும் கிடையாது. சரி, அடுத்து சிஎம்மா நிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு தளபதி விஜய், அவர் இருப்பாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவருமே கிடையாது. சரி, இதெல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுமே கிடையாது. ஆனா அவங்களுமே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறதா நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா இந்த சென்னையில பணக்கார லிஸ்ட்ல அவங்க கிடையவே கிடையாது. சரி, அப்ப இவங்களெல்லாம் விட்டுட்டு வேற யார் இருக்காங்க அப்படின்னு எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே சர்ச் பண்ணி பார்த்த ஒரு விஷயம் தான் இது. சோ அதை உங்ககிட்ட இப்ப நான் ஷேர் பண்றேன். சென்னையில டாப் 10 ரிச்சியஸ்ட் பர்சன் யாரு அப்படிங்கிற இந்த லிஸ்ட பார்க்கலாம். சோ அந்த வகையில 10வது இடத்துல யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லேடி தான். லேடியா, அதுவும் சென்னையில டாப் 10லயா? யாரு அவங்க? இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க. சோ அவங்க வேற யாருமே கிடையாது. அவங்களோட பேர் மல்லிகா ஸ்ரீனிவாசன். இவங்க டஃபே டிராக்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க. இந்தியாவை தாண்டி உலகம் ஃபுல்லா டஃபே டிராக்டரை இவங்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி வச்சு இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. டிராக்டர் சின்ன சின்ன மிடில் கிளாஸ் பீப்புள் விவசாயம் பண்றதுக்காக இருந்து வேர்ல்டு வைடு வரைக்கும் எல்லாருமே விவசாயத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. சோ அது பாத்தீங்கன்னா இவங்க தான் பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டஃபே டிராக்டர் அப்படின்னாலே அது ஒரு பெரிய பிராண்ட். சோ அதோட எம்டி இவங்க தான். இவங்கள டிராக்டர் குயின் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேரும் பட்டமும் இவங்களுக்கு இருக்கு. சோ இவங்க தான் சென்னையிலே பாத்தீங்கன்னா டாப் 10ல 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரிச்சியஸ்ட் பர்சன். அடுத்ததா டாப் 9ல யார் இருக்காங்க அப்படின்னா டிடி ரகுநாத். இவர் பிரிஸ்டீஜ் கம்பெனியோட ஓனர். ஆல்ரெடி நம்ம பிரிஸ்டீஜ் கம்பெனியோட ஆட்ஸ் நிறையவே பார்த்திருப்போம். ஆனா நம்மளோட மைண்ட்ல இருக்கிறது ஒரே ஒரு ஆடா தான் இருக்கும், அபிஷேக் பச்சன் அண்ட் ஐஸ்வர்யா ராய். இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த ஒரு ஆடு தான். சோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட வச்சு இந்த கம்பெனி ஆட்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அப்ப இவங்களோட டர்ன் ஓவர் மந்த்லி அண்ட் இயர்லி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. சோ 9th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா பிரிஸ்டீஜ் கம்பெனியோட ஓனர் டிடி ரகுநாத் தான் இருக்காங்க. அடுத்து 8th பிளேஸ்ல ஆர்ஜி சந்திரமோகன். இவரு வேற யாருமே இல்ல, ஹட்சன் அக்ரோ கம்பெனியோட ஓனர் தான். சோ இவர் ஆரோக்கியா, ஐபேக்கோ, அருண் ஐஸ்கிரீம் அண்ட் ஒய்யாலோ பீஸா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இவர் ஒரே ஒரு ஆள் தான் எம்டி. அது மட்டும் இல்லாம ஐபேக்கோவும் அருணும் வேற வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இது ரெண்டுமே ஒரே கம்பெனியோடதுதான், ஒரே ஓனரோடது தான். சோ இவர் தான் பாத்தீங்கன்னா டாப் 8ல இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் பர்சன். சோ டாப் 7ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதாப் ரெட்டி.
பிரதாப் ரெட்டி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கும் போது இவரோட பேர் ரொம்பவே அதிகமா அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு இந்தியா மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைட்லயுமே பாத்தீங்கன்னா இவரோட பார்மசி அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இவர் தான் வந்து டாப் 7ல இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் பர்சன் இன் சென்னை. சோ அடுத்ததா 6th பிளேஸ்ல இருக்கக்கூடியவரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னவங்க எல்லாம் கூட நீங்க பெரிய அளவுல கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இவரை வந்து நீங்க கேள்விப்படாம இருந்திருக்க மாட்டீங்க. சோ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பல பொருட்களுக்கு ஓனர் இவராதான் இருப்பாரு. அவரு வேற யாருமே இல்ல, சரவணன் அருள் தான். எஸ், சரவணா ஸ்டோர், த லெஜண்ட் சரவணா ஸ்டோரோட ஓனர் சரவணன் அருள். இவர் தான் பாத்தீங்கன்னா டாப் 10 சென்னை ரிச்சஸ்ட் பர்சன்ல 6th பிளேஸ்ல இருக்காரு. இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய கார் கலெக்ஷன் இதுக்கு முன்னாடி வேற யார்கிட்டயுமே இருந்தது கிடையாது இப்ப வரைக்கும். அதாவது இந்தியா லெவல்ல பணக்காரங்களா இருக்கட்டும், வேர்ல்டு லெவல்ல பணக்காரங்களா இருக்கட்டும், ஏசியா லெவல்ல பணக்காரங்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட கூட இல்லாத அளவுக்கான கார் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சரவணன் அருள் கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்லயே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 5th பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிஷோர் குமார் ஜெயின். இவரு வேற யாருமே இல்ல, ஒரு பெரிய நகைக்கடையோட ஓனர் தான். அந்த நகைக்கடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கசானா ஜுவல்லர்ஸ். அதாவது தமன்னா, ஆலியா பட் அண்ட் ராஷ்மிகா மந்தனா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்ட்ரஸ வச்சு மட்டுமே இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி ஆட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க பயங்கர ரிச்சு. ஜுவல்லரி ஷாப் நிறையவே இருக்கு சென்னையில. ஏன் ஜிஆர்டி இருக்கு, மலபார் இருக்கு, அண்ட் ஜாய் ஆலுகாஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க கிட்ட என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மந்த்லி டர்ன் ஓவர் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 crores மேல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா டாப் 4th பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களையும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம இருக்காது. இவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனி கண்டிப்பா வந்து உங்க வீட்டுல டெய்லி வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் குரூப் ஆஃப் கம்பெனி, கலாநிதி மாறன். இவர் தான் பாத்தீங்கன்னா டாப் 4ல இருக்காரு. இவரை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீடியா சேனல்ஸ் நிறையவே இருக்கு. ஆனா ஒவ்வொரு சேனலுமே பாத்தீங்கன்னா சேட்டலைட் வந்துட்டு வெளியில இருந்து எடுத்துதான் அவங்களோட சேனலுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஓனா சேட்டலைட் வச்சிருக்கக்கூடிய ஒரே கம்பெனி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் குரூப் ஆஃப் கம்பெனி மட்டும்தான். சோ அது இவங்க கிட்டதான் இருக்கு. அதோட எம்டி தான் கலாநிதி மாறன். சோ சன் குரூப் அப்படிங்கிறது இந்தியால மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடு எல்லா மூல முடுக்கிலுமே சன் வந்து இருக்கு. சோ அந்த அளவுக்கு சென்னையிலயும் சரி, வேர்ல்டு லெவல்லயுமே சரி, இவங்க வந்துட்டு ரிச்சஸ்ட் பர்சன். சோ அடுத்ததா டாப் 3ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பா குரூப்ஸ். இவங்க யாரு அப்படின்னா நிறைய பிராண்ட் சைக்கிள்ஸ் எல்லாம் வருது. சோ அந்த சைக்கிள்ஸோட எம்டி தான் வந்துட்டு முருகப்பா அப்படிங்கிறவரு. சோ இவருமே பாத்தீங்கன்னா மந்த்லி 100 crores மேல வந்து டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாமே வந்து சென்னையில தான் இருக்கிறதா நமக்கு நியூஸ் வந்திருக்கு. சோ அதனாலதான் இந்த லிஸ்ட்ல இவங்க வந்துட்டு டாப் லெவல்ல இருக்காங்க. சோ அடுத்ததா 2nd பிளேஸ்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஹோ வெம்பு ஃபேமிலி தான். இவங்க வந்துட்டு வேற யாருமே கிடையாது. நம்ம பெருங்கலத்தூர் தாண்டி போகும்போது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி பில்டிங் வரும், ஐடி ஃபீல்டு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் தான். சோ அதோட ஓனர் தான் இவங்க. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் 2ல இருக்காங்க. சென்னையிலே ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். சென்னையில இவ்ளோ பணக்காரங்கள் இருக்காங்களா, இதுவே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பீங்க. இவ்ளோ லிஸ்ட்ல அந்த டாப் 1ல யார் இருக்காங்க, சிஎம்ஆ, ரஜினியா, அஜிதா, விஜயா அப்படின்னு தானே யோசிப்பீங்க. பட் இவங்க யாருமே கிடையாது. சோ ஷிவ் நாடார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் டாப் 1 லிஸ்ட்ல இருக்காரு. சோ அவரு வேற யாரும் இல்ல, எஸ்எஸ்என் காலேஜ், எஸ்எஸ்என் இன்ஸ்டிடியூஷன், எஸ்எஸ்என் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சோ இதோட எம்டி தான் ஷிவ் நாடார். இவர் தான் ஹெச்சிசிஎலோட ஓனருமே கூட. இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரே குரூப் தான். சோ இவங்களோட டர்ன் ஓவர் மட்டும் தான் நமக்கு கரெக்டா வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எதனால இவரு டாப் 1ல இருக்காரு, அதுவும் சென்னையில டாப் 1ல இவர் எப்படி இருக்காரு, என்ன ரீசன், அந்த அளவுக்கு அவர் என்ன டர்ன் ஓவர் வருது அப்படின்னு நீங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதையும் இப்ப நான் சொல்றேன். இவரோட சொத்து மதிப்பு மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.79 லட்சம் கோடிகள். இது வந்துட்டு இப்ப வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. ஆனா இன்னும் நிறைய கால்குலேட் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு சொல்லியிருந்தாங்க. சோ டாப் 1ல வந்துட்டு இவர் தான் இருக்காரு, ஹெச்சிசிஎலோட ஓனர் அண்ட் எஸ்எஸ்என் குரூப் ஆஃப் கம்பெனி. இது எல்லாமே இவங்களோடது தான். சோ ஷிவ் நாடார் பத்தி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவர் வந்துட்டு சென்னையில மட்டும் டாப் 1ல இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் பர்சன் கிடையாது.
ஏன் அப்படின்னா உலக பணக்காரர்கள் லிஸ்ட்னு இருக்கும், டாப் 100 இருக்கும், டாப் 50 இருக்கும். சோ டாப் 100 விட டாப் 50ல இவரோட பேர் இருக்கு. சோ இவர் வந்து வேர்ல்டு வைட்லயே வந்து இவர் லிஸ்ட்ல இருக்காரு. அந்த அளவுக்கு இவங்களுக்கான டர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து 1000 crore மேல இருக்கு. அதனாலதான் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் 50 லிஸ்ட்ல இருப்பாங்க. இதுலயுமே இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த டாப் 50க்குள்ளவே வருவாங்க. அதாவது வேர்ல்டு வைடு உலக பணக்காரர்கள் லிஸ்ட் எடுக்கும் போது இதுல இருக்கிற ஒரு சிலருமே பாத்தீங்கன்னா அந்த 50க்குள்ளவே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்குமே மந்த்லி டர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 100 crore மேலதான் இருக்கு. சோ இப்ப நம்ம பார்த்திருக்கிறது வந்து சென்னையில டாப் 10 லிஸ்ட் மட்டும் தான் பார்த்திருக்கோம். பட் இதை தாண்டி இயர்லி 1000 crore மேல ஏர்ன் பண்றவங்க இன்னும் நிறைய பேர் சென்னையிலே இருக்காங்க. அதாவது பொலிட்டீஷியன், ஆக்டர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் இவங்களெல்லாம் தவிர்த்தே பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் சென்னையில ரொம்ப ரிச்சஸ்ட் பர்சனா இருக்காங்க. பட் அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே இங்க சென்னையில இவங்களுக்கு வீடு எல்லாமே இருக்கிறதுனால சென்னை லிஸ்ட் அப்படின்னு எடுக்கும்போது இவங்க தான் டாப் 10ல வந்தாங்க. சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி டிஃபரெண்டான இன்ஃபர்மேட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.